ஸோ ஹலோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சோலோ லெவலிங் அரேஸ்லேருந்து டெவலப்பர்ஸ் நோட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இந்த டெவலப்பர்ஸ் நோட் நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தினதுக்கானது கிடையாது. பட் சோலோ லெவலிங் அரேஸ் ஓவர் டிரைவ்னு சொல்லி ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ப்ளஸ் எக்ஸ்பாக்ஸில் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நெட்மாரோட சில இஷ்யூஸ் வந்து அட்ரஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இல்லைனா டிஎஸ் இருக்குன்னு செக் பண்ணிட்டு நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைப்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ப்ரோ சோலோ லெவலிங் ஓவர் டிரைவ் பற்றி கொஞ்சம் அப்டேட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி இல்லாதனால அந்த கேம் பற்றி பெருசாக விளையாடல. ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெவலப்பர்ஸ் நோட்டுக்கு வந்து வந்துடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப் சோலோ லெவலிங் அரேஸ் ஜின் சியோங்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சோலோ லெவலிங் அரேஸ் ஓவர் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சுல. இந்த ஓவர் டிரைவ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி ப்ளஸ் கன்சோல் வெர்ஷன். இதுக்கு நம்ம மொபைல் வெர்ஷனுக்கும் சம்மந்தம் வந்து கிடையாது. ரெண்டுமே ஒரே கேமாக இருந்தாலும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகே, நமக்கு சோலோ லெவலிங் அரேஸ்ன்றது வந்து பார்த்தோன்னா அரேஸ்ன்னு ரெஃபர் வந்து பண்ணுவோம். இது மொபைல் வெர்ஷன். சோலோ லெவலிங் அரேஸ் ஓவர் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ப்ளஸ் கன்சோல் வெர்ஷன். ஓகே, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு எங்கள் டீமோட பிரைமரி கோல் வந்து பார்த்தீங்கன்னா அரேஸ் வந்துட்டு ஒரு ஃப்ளாக்ஷிப் அது வந்து சிம்பிளாக இருக்கும்னு நினச்சோம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபர்ட் போட்டு அதை நாங்கள் டெவலப் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதனால அவங்க நிறைய எஃபர்ட் போட்டு இந்த ஆக்ஷன் அப்புறம் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிசைன் வந்து பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்டு ஆக்ஷன் கேமாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடியா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆட்டோ பேட்டில் இந்த மல்டிப்ளே ஃபியூச்சர்லாம் கேமில் ஆட் பண்ணிட்டு காம்பேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குமான்னு டிசைன் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்களோட மெயின் கோலே வந்து பார்த்தீங்கன்னா பிசி அப்புறம் மொபைல் பிளாட்ஃபார்மில் வந்து இந்த கேம் வந்து நல்லா வந்து ஹிட் ஆகணுமா. அதனால ஒரு வருஷம் கழிச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் வந்துட்டு பிசி அப்புறம் கன்சோலுக்கு வந்து தனியாக ஒரு பில்டு வந்து பண்ண போகிறோம். அதாவது தனியாக ஒரு கேம் வந்து கொண்டு வர போகிறோம். இது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டிரைவ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி. ஸோ நமக்கு ஓவர் டிரைவே வந்து பார்த்தீங்கன்னா அரேஸ் மாதிரி தான். பட் என்ன இதை வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் பேக்கேஜ், அதாவது வந்து லாங் டைமாக வந்து இருக்கிற மாதிரி பிசி அப்புறம் கன்சோல் நாங்கள் டிசைன் வந்து பண்ணிருக்க அப்புறம் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மோர் கோர் கேம் பிளே, அதாவது நம்ம கேம் பிளே ஃபோக்கஸ் பண்ணி ப்ளஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி அந்த டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் வந்து பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆக்ஷன் மெக்கானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் ஓவர் டிரைவ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு மொபைல் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் வந்து இருக்குது. நிறையா ஃபைல் போனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பிளேஸ் கேமை ஆக்சஸ் வந்து பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நிறைய இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்கோம் நாங்கள் சோலோ லெவலிங் ஓவர் டிரைவில். ஓகே, மற்றபடி ஓவர் டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேட்டில் வந்து இருக்காதான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் டு மூவ்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆட்டோ பேட்டில் போட்டுட்டு பாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணணும்னு நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து பண்ணியிருந்துருக்காங்க ஓவர் டிரைவில். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன் கிடச்சிருக்குன்னு வந்து சொல்லலாம். பட் ஃபியூச்சரில் கேம் எவ்வளோ போகும்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ அப்போ நமக்கு ஓவர் டிரைவ் தான் பிசி வெர்ஷனில் வந்துருச்சு இல்லை. அப்போ மொபைல் வெர்ஷன் அரேஸ் என்ன ஆக போகுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா பட் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அரேஸ்க்கான டெவலப்மெண்ட் ரிசோர்ஸஸ் அப்படியே தான் வந்து பார்த்தோன்னா இருக்க போகுது. ஓவர் டிரைவ் வந்தனால எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு அரேஸில் வந்து நடக்க போகிறது கிடையாதுன்னு வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து அப்டேட் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி அப்டேட் வந்து 21 நாள்லேருந்து 28 நாள் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இந்த தான் வந்து அது காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சோலோ லெவலிங் ஓவர் டிரைவ் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கனால. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தீஸ் 2 கேம்ஸ் பர்சியூ டிஸ்டிங்க்ட் கோல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஓவர் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கேம் மாதிரி. அது ஷார்ட்டாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்ஷன் இதெல்லாம் பயங்கரமாக வந்து கொடுக்கும். ப்ளஸ் அதுக்குன்னு தனியாக செல்ஃப் கண்டென்ட் ஸ்டோரி இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்ம நார்மல் மேன்வா ஸ்டோரி லைனோட. இது மட்டும் இல்லாமல் பிசி அப்புறம் கன்சோல் வேரியன்ட்காக தான் ஃபுல்லாக வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து காச்சா கேம் வந்து கிடையாதாம். ஸோ ஹண்டர்ஸ் வெப்பன்ஸ் இதெல்லாம் எடுக்கணும்னு நினச்சோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ப்ளே பாயிண்ட்ஸுன்ற ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா தேவை. அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா ஹண்டர்ஸ் வெப்பன்ஸ் வந்து கேமில் வந்து எடுக்க முடியும். ஸோ கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஓவர் டிரைவ். ஸோ இதே நீங்கள் அரேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து லைவ் சர்வீஸ் கேம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டும் கண்டென்ட்டும் வந்துக்கிட்டே வந்து இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்றாங்க. அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து ஓவர் டிரைவ் வந்து பார்த்தோன்னா இருக்காதான். அது மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குமா அந்த 2 கேமே. ஓகே, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அரேஸ் 66 தேங்க்ஸ் டு சப்போர்ட் ஆஃப் ஆல் ஹண்டர்ஸ் ஹூ செரிஷ் த கேம் அஸ் லைவ் சர்வீஸ் டைட்டில் வி பிளேஸ் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகேவா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரேஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணனால அவ்வளோ டெவலப் தான் இருக்குதா. ஸோ அதில் தான் அவங்க வந்து மெயினான ரிசோர்ஸ் வந்து வச்சு ஃபோக்கஸ் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி அப்டேட் கொடுக்குறா வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக அந்த டெவலப்பர்ஸ் நோட் என்ன சொல்லியிருக்காங்களாம், ஓவர் டிரைவ் ஒரு தனி கேம், அரேஸ் ஒரு தனி கேம். அரேஸ் அப்படியே தான் இருக்க போகுது. உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து கிடையாது. ஸோ கவலைப்பட வேண்டாம். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ போட்டு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அப்படியே கவலைப்படணும்னா ஒரு
3-4 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் 21 நாளுக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 28 நாள் வந்து மாற்றிட்டாங்களே. அப்போ கவலைப்பட்டுருக்கணும், இப்போ கவலைப்பட்டு ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ என்ஜாய் பண்ணுறது வந்து என்ஜாய் வந்து பண்ணுங்கள். பிசி பிளேயர்ஸ் ப்ளஸ் கன்சோலில் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா வந்து பார்த்தா ஓவர் டிரைவ் வந்து ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுக்கும். இதே நமக்கு அரைஸ் வந்து பார்த்தா எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து கிடையாது. நமக்கு காட்சா இருக்கனால மெயினாக வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ சோலோ லெவலிங் ஓவர் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டு எடுத்து ப்ளே வந்து பண்ணுவோம். பட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரேஞ்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா போர் அடிச்சோம். ஸோ ட்ரை பண்ணுறதுனா நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 கேமும் டிஃப்ரெண்ட்லி வந்து பார்த்தோன்னா ஃபண்டமெண்டலாக வேறு. ஓகே, ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மெயினாக டெவலப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் ஓவர் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுக்கிட்டு தாங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ரோ அதை பற்றி ஒரு அப்டேட் கொடுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிசி எதுவும் இல்லை, லேப்டாப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனே ஆக மாட்டேது கேமை. ஸோ நல்லா பிள்ளை தான் அப்படியே வந்து விட்டுட்டேன். கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது விளையாட முடியும்னு சொல்லிட்டு. பட் இப்போ கரண்ட்லி இருக்க வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ வெர்ஷன். ஸோ நமக்கு அஃபிஷியல் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா December 2025 to January 2026 தான் வந்து பார்த்தா ரிலீஸ் ஆகும். ஸோ டைம் இருக்குது, அதுக்குள்ளே ஏதாச்சும் வந்து முயற்சி வந்து பண்ணுவோம். ஓகே, மற்றபடி ஓவர் டிரைவ் பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன டீல்ஸ் வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டு லீட்டில் வந்து பார்த்தோன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சங்கினு எடுத்துக்கோங்க. சங்கினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் டைப்பான ஜாப்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது. அசாசின், மேஜ், அப்புறம் வந்து பார்த்தோன்னா ரூலர்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஏதோ ஜாப் இருக்குது, மரண்டே அது பேருன்னு சொல்லிட்டு. இந்த 4 ஜாப்புமே தனித்தனியாக வந்து பார்த்தோன்னா ஸ்கில் ட்ரீ இருக்கும். நீங்கள் எந்த ஜாப் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் ட்ரீ ரேஞ்ச் வந்து அன்லாக் வந்து பண்ணிட்டு உங்களுக்கு கிடைக்கிற பஃபும் ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா அதை பொறுத்து வந்து மாறும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் சங்கினுக்கு வந்து மோனார்க் அவேக்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் வந்து இருக்குது. அதை நீங்கள் ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம், டீஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். அது கண்டிஷன் என்னன்னு தெரியல. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஃபிசிக்கு அப்புறம் அந்த பவர் மேனா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்கில் ட்ரீ வந்து இருக்குது. இது நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாப் சூஸ் பண்ணலாம் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம் இந்த மோனார்க் அவேக்னிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ். ஸோ வெப்பன்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெப்பன் கிரேடுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த மெட்டீரியல்ஸை வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணுறப்ப டி கிரேட் இருந்துச்சுன்னா மேக்ஸ் போட்டிங்கன்னா ஏ கிரேட் வரைக்கும் வந்து போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது வெப்பன்ஸ் பொறுத்தளவுக்கு. இது வந்து சங்கினோட வெப்பன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸ். ஸோ ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து ப்ளே பாயிண்ட்ஸ்னு சொல்லி வந்து இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹண்டர்ஸ் வந்து ஹையர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற ப்ளே பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபர் வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவாங்க. இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வந்து ஒரு கைட். ஸோ அந்த ஹண்டர் வந்து உங்கள் ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் பண்ணிட்டா நீங்கள் அந்த ஹண்டரை வந்து ப்ளே வந்து பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் கொடுக்குற ப்ளே பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து அக்செப்ட் வந்து பண்ணிடுவாங்க. அடுத்து நீங்கள் ஹண்டர் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து ப்ளே வந்து பண்ணிக்கலாம். அந்த மெக்கானிக்ஸ் வந்து நான் ஃபுல்லாக வந்து பார்க்கல, கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹண்டர்ஸ் வந்து அப்படியே வந்து பண்ண போகிறீங்க. நமக்கு காட்சா வந்து சுத்தமாக வந்து கிடையாது, அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஹண்டர்ஸோட ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருசாக வந்து பார்க்கல. பட் சங்கினோட ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்குது. நமக்கு அரைஸில் இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பான ஸ்கில்ஸ்லாம் இல்லை, சில லிமிடெட் ஸ்கில்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்குது. அது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கு பேரி பண்ணுறதுக்கு, கவுண்டர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து நம்ம ப்ராக்ரஸ் பண்ண அன்லாக் வந்து பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரி மோட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நமக்கு ஒரிஜினல் ஸ்டோரி மாதிரி இருக்காது, கொஞ்சம் மாறி இருக்கும், வேறு தான். பட் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு தெரில, ப்ளே பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். அப்போது உனக்கு என்ன தான் தெரியும்னு கேட்பீங்க. ஸோ அதான் சொல்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அந்த சைடியை வந்து கண்டுக்கிறல, அப்படியே வந்து பார்த்தா விட்டுட்டேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மேப் வந்து இருக்குது அந்த கேமில் வந்துட்டு. ஸோ நீங்கள் மேப் அன்லாக் பண்ணிட்டு அந்த ஜோனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ப்ளே வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஓப்பன் வேர்ல்டு மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட் இதாக இருக்கும், பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேப் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் ப்ளே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த கேம் ப்ளேயில் வந்து பார்த்து வந்து வச்சுருந்தேன். மற்றபடி வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாலாம் நான் போய் டீப்பாக கேமில் என்ன இருக்குதுலாம் பார்க்கல. ஏன்னா நான் ப்ளே பண்ணுறப்ப வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வச்சிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து போட்டு விடுங்க. நான் செக் பண்ணிட்டு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலோட அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளேயோட போட்டு வரேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவர் டிரைவ் பற்றி ஃபஸ்ட்டு வீடியோ போடுறப்ப அது ஒரு அப்டேட்னு சொல்லியிருந்தேன் சோலோ லெவலிங் அரேஸில். அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பான இன்ஃபர்மேஷன். சோலோ லெவலிங் அரேஸ் ஓவர் டிரைவ் ஒரு தனி கேம், சோலோ லெவலிங் அரேஸ் ஒரு தனி கேம். அது பிசி கன்சோல் வெர்ஷனுக்கானது, இது நமக்கு மொபைல் வெர்ஷனுக்கானது. ஓகேவா, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டிரைவில் இருக்க ஒரு சில கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நமக்கு சோலோ லெவலிங் அரேஸில் ஆட் பண்ணக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா கோபி மோடு வந்து எடுத்துக்கோங்க. பட் அதில் இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளெக்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏதாச்சும் ஆப்டிமைசேஷன் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எல்ஏல வந்து ஆட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓபி மோடு. ஏன்னா அப்போல்லாம் பண்ணாங்கன்னா ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். மொபைல் பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே இருக்க கேமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது. இதில் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் அப்படியே தூக்கி இங்கே வந்து மொத்தமாக போட்டாங்கன்னா நம்ம அவ்வளோதான் கேமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ ஏதாச்சும் பண்ணிவிட்டு ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட்ஸ் வந்து நமக்கு கேமில் வந்து தருவாங்கன்னு நம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான்.
நாங்கள் என்ன தான் வந்து சோலோ லெவலிங் அரேஸில் தான் ஃபுல் எஃபர்ட் போடுறேன்னு சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மை வந்து கிடையாது. அது 4-3 மாதத்துக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து தெரிஞ்சிருக்கணும். பட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு. ஓகே, மற்றபடி ஓவர் டிரைவ் அஃபிஷியலாக லான்ச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஏல என்ன இம்பாக்ட் இருக்க போகுதுன்னு வந்து தெரியும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து என் பண்ணிக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோ வந்து பார்ப்போம்.